செந்தில் பாலாஜியை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசுக்கு ஒரு அதிரடியான கடிதத்தை அமலாக்கத்துறை எழுதியிருக்கிறது. கரெக்டாக இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற அந்த வழக்கை அதை எதிர்த்து போனதை தள்ளுபடி செய்ததையும் நாம் இதனோடு பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு? செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி பிடி இறுகுகிறதா? அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியிலாக அது எப்படி நகரும், சட்ட ரீதியிலாக எப்படி நகர வாய்ப்பு இருக்கிறது, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சவுத் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம், இடி ரைட்ஸ் டு டிஎன் சீஃப் செக்ரட்டரி சீக்கிங் சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது அமலாக்கத்துறை தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. உடனடியாக செந்தில் பாலாஜிக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் நீங்கள் ப்ராசிக்யூஷன் வழக்கு விசாரணையை தொடங்கி அவர்களுக்கான இதுக்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதாக செய்திகளில் பார்க்க முடியுது. இதுதான் நமக்கு 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் கையில் தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கா, அரசு சாங்ஷன் கொடுத்துருமா, அதில் என்ன தடை இருக்க போகுதுன்னு. இதில் என்னென்னா இந்த ஒரு கேஸோடு இது நிற்காது. இதுக்கு அடுத்து வேறு ஒரு கேஸ் இப்போ புதிதாக மறுபடியும் இதே மாதிரியிலான ஒரு லெட்டர் அப்படிங்கிறது, இது லெட்டர் இல்லாமல் விசாரணைக்கு வரப்போகிறது. அது 2வது வழக்கு. லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் ப்ளீ அகெயின்ஸ்ட் எஸ்சி ஆர்டர் ஃபார் சிபிஐ ப்ரோப் இன்டு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் டியூரிங் செந்தில் பாலாஜி டென்யூர் அஸ் டிஎன் மினிஸ்டர். தமிழ்நாடு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டு, அந்த முகாந்திரம் இருக்கிறது, முறைகேடு அப்படிங்கிற வகையில் அவரின் மீது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அவங்களே நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோன்ட்டாங்க எஸ்எல்பி. உடனே நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறதா இவங்க சொல்லிட்டாங்கிறதோ நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா மற்றும் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் நினைக்கிறேன், இந்த 2 விதிகள் அமர்வில் ஒரு வழக்கு வருகிறது. ஒரு இந்த அதாவது அது ஆச்சு 10 நாள். பட் சிபிஐ அடுத்து எப்போ உள்ளே வருவாங்கிறது நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அறப்போர் இயக்கம் போட்ட வழக்கு இது. ஏறத்தாழ 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் புகார் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பல முகாந்திரங்களை கொண்டு போகிறாங்க, டிவிஎஸ்சிக்கு அதை நகர்த்துறாங்க. டிவிஎஸ்சி அதை ப்ராசஸ் பண்ணவே இல்லை என்று அறப்போர் தரப்பு அதுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லி விசாரிக்க வேண்டும் என்று எங்கே நகர்த்துறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நகர்த்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ்ஏ அதிகாரி அவர்கள் தலைமையில் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சு எடுத்து விசாரித்து விட்டு, அவர் கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலானவர், இதுக்கு முன்னாடியே இடி கைது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஐ விசாரிக்கட்டும் என்கிற உத்தரவை கொடுத்து விடுகிறார்கள். இதை எதிர்த்து காசி அப்படின்னு ஒருவர் டேஞ்சன்கோ தொடர்புடையவர்னு சொல்லப்பட்டது, அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பெட்டிஷன் போடுறாரு. இந்த ஒட்டுமொத்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த என்டையர் ப்ராசஸை நம்ம எடுத்தோம்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களின் மீது அரசியல் நோக்கத்தோடு போதிய ஆவணங்கள் இல்லாமல் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த காசிங்கிறவர் உச்சநீதிமன்றத்திற்கு பெட்டிஷனாக போடுறாரு. அந்த காசி என்கிறவர் வர்சஸ் அறப்போருங்கிறது தான் அந்த வழக்கு. இந்த பெட்டிஷன் மேலே வரும்போது நீதிபதிகள் கேட்குறாங்க, இதில் என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா, சிபிஐ விசாரணை வேணும்னே இவங்க கேட்கல, நீதிபதிகள் அவங்களா கேட்காத ஒன்றை கொடுத்து விட்டார்கள், இல்லாத பிரேயர் அப்படி கொடுத்ததுனால சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும்னு டெக்னிக்கல் குவரியை போட்டு அந்த வழக்கை வாதாடுகிறார்கள். அப்போது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவர்கள் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வு சொன்னது, நீதிமன்றம் அப்படி கேட்காததை கொடுக்கறதுக்கு கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, இதற்கு இது உகந்தது என நீதிமன்றம் நினைக்கிற பட்சத்தில் அதற்கு உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது, நீங்கள் இதைத்தான் செய்யணும் அப்படின்னா பிரேயரை தாண்டி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வரும்னு நீதிமன்றம் நினைக்கிற ஒன்று இருந்தால் அப்படி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் எதுவோ அதை செய்யலாம், அதிலலாம் நாங்கள் தலையிட முடியாது, இதை ரத்து செய்யவும் முடியாது என்று அந்த ஆர்டரில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வுடைய உத்தரவில் தலையிட மறுத்துவிட்டது உச்சநீதிமன்றம். ஸோ இது ஒரு பக்கம். அதுக்கு அர்த்தம் என்ன, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவின்படி சிபிஐ உள்ளே இந்த வழக்கை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதில் முறைகேடு இருக்கிறதா என 2021-23 ஆண்டு காலம் அப்போதைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த திரு வி செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கலாம். விசாரிப்பதற்கு சட்ட ரீதியிலாக எந்த தடையும் இல்லை என்பதைத்தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இவருடைய இது ஒரு பக்கம்.
கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த இது வந்து அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டும் வெவ்வேறு வழக்கு. உச்சநீதிமன்றம் போனது என்பது அது தனி. இந்த பக்கம் பிஎம்எல்ஏக்கு ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸில் அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்கு, சிபிஐ வர போகிறது அது தனி, இடி வர்றது இது தனி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவரை ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கான கடிதம் இந்த சூழலில் தான் இரண்டாவது முறையாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஏன் இரண்டாவது முறையாக வந்திருக்குன்னா, முதல் முறை போட்டப்போ என்னாச்சு, அப்போ திமுக அரசு இருந்தது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் அவர்கள் இதை ஒரு டைம் லைனாகவே எடுத்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம அதை பார்ப்போம். செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் கீ டெவலப்மெண்ட் டைம் லைன் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 14 பிஎம்எல்ஏ கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுக்குது. இடியினுடைய சார்ஜ் ஷீட்டு ஏற்றுக்கொண்டு காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. அவர் போக்குவரத்து துறையில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு வேலை பெற்று தருவதான புகாரில் அமலாக்கத்துறையினுடைய குற்றப்பத்திரிகையை காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 14, 2023. மே 14, 2025 இடி தமிழ்நாடு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறது. செந்தில் பாலாஜியை நாங்கள் ப்ராசிக்யூட் பண்ணணும், அதற்கு நீங்கள் உத்தரவிடணும் என்று அவங்க கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி கடிதம் எழுதும்போது ஒரு விசாரித்து மற்ற விஷயங்களை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கவர்னர், அன்றைய கவர்னராக இருந்த திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இதை தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு, தலைமைச் செயலாளருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உத்தரவிட்டுறாரு. அக்டோபர் 8, 2025 ஏறத்தாழ ஒரு 5 மாதங்கள் கழித்து 4.25 மாதம் கழித்து சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு, அந்த இடியினுடைய கடிதத்தை கவர்னருக்கு திரும்ப அனுப்புகிறார். அனுப்பிட்டு சொல்கிறாரு, உங்ககிட்ட இடி கேட்கக்கூடாது, நேரடியாக அரசாங்கத்துக்கு தான் லெட்டர் எழுதணும், அதனால் நாங்கள் இதை உங்களுக்கு திரும்ப ரீஃபார்வர்ட் பண்ணிடுறோம் என்று அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். பிப்ரவரி 23, 2026 தமிழ்நாடு கவர்னர் மீண்டும் அந்த இடி லெட்டரை அனுப்பிட்டு இடிக்கு அனுப்பிட்டு நீங்கள் நேரடியாக அரசை அணுகிக்கோங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அது ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா அக்டோபர் 8, அங்கே ஒரு 4 மாதம், அது 4.5 மாதம் நின்றுருக்கு. அதற்கு பிறகு அது இடிக்கே போயிடுது. மே 10, 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர் பொறுப்பேற்றதும் அதற்கு பிறகு இந்த கடிதம் அப்படிங்கிறது வர தொடங்குகிறது. மே 15 நேரடியாக சீஃப் செக்ரட்டரிக்கே கடிதம் வந்திருக்கு. செந்தில் பாலாஜியை ப்ராசிக்யூட் பண்ணணும். டிஎம்கே அரசாங்கம் இதற்கு முன்பாக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மினிஸ்டராக இருந்தவர் என்பதை மனதில் கொண்டு வேண்டுமென்றே தாமதப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அதில் பதிவு செய்திருப்பதாக அந்த 3 பக்க கடிதம் தான் ரொம்ப எலாபரேட்டாக போயிருக்கு. 3லேருந்து 8 பக்கம் வரைக்கும் இருக்குங்க. அதாவது இதில் என்னென்னா, இதுக்கு முன்பாகவே இடி எழுதிய ஒரு லெட்டர் வந்து பர்பஸாக ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப முக்கியமான கீ போர்ஷன் மட்டும், உங்களுக்கு கவர் லெட்ரு, அந்த ஹெட்டில் இதில் இருக்கக்கூடியது அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு கீ போர்ஷன் மட்டும் 200 பக்கத்துக்கு மேலே ஆவணப்பூர்வமான கடிதங்கள் ரிலீஸ் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி அமலாக்கத்துறை வழக்கில் அது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு செய்தி ஆகட்டும்னுட்டு அவங்களையும் ரிலீஸ் பண்ணலாம், இல்லை அதை வேறு பக்கம் திசை திருப்ப சில சமயம் வாங்குறவங்க ரிலீஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ இந்த வழக்கு தான் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இடி, இதுக்கு ஆப்வியஸாக சாங்ஷன் எப்படின்னு ஆக போகுதுங்கிற கேள்வி இருக்குது. சாங்ஷன் கொடுப்பதற்கு தான் மிக அதீத வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூரில் அவங்க வச்ச பொலிட்டிக்கல் சார்ஜ் பாட்டு பாடின பிறகு தான் அங்கே வந்து ரசாபாசம் ஆச்சுங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரிலிருந்து கோவை ஏன் போனார்னு அவங்க ஆரம்பத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்க கட்சியினுடைய நிலைப்பாடாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இவரின் மீதான வழக்குக்கு சாங்ஷனை கொடுத்துருவாங்கன்னு தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ இது போக டிவிஎஸ்சி தொடர்பான விஷயங்கள், முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கு அப்படிங்கிறது, அவர் இந்த மாதிரி தான் வேலைக்கு கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் தான் அவர் மீதும் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. கேஷ் ஃபார் ஜாப் அந்த அலிகேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சார்ஜஸை விசாரிப்பதற்கு மேற்கொண்டு உள்ள வரலாம். அதில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. பிறகு அதிலே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க எலெக்ஷன் நேரத்தில். அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு பிறகு இப்போ உள்ளே வரலாமா வேண்டாமான்னு இருந்தவங்களுக்கு அந்த சாங்ஷனையும் புதுசாக இப்போ முன்னாள் திமுக அமைச்சர்கள் யார் யாரின் மீதெல்லாம் வழக்கு இருந்ததோ இது ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரெஷ் சாங்ஷனை கேட்டு ஆட்சி மாறி இருக்கிற காரணத்தினால் உள்ளே மத்திய புலனாய்வு அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக பிரகாசமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது, ஏன்னா டெக்னிக்கலி நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு, 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது டான்ஜெட்கோ, மின்சாரத்துறை வாரியம், மின்சாரத்துறை இருக்குது, நாங்கள் இதையே எப்படி சரி பண்ண போகிறோம்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் 10.5 லட்சம் கோடி கடன் அப்படின்னா அதில் ஏறத்தாழ
25% உங்களுக்கு மின்சாரத்துறையிலே இருப்பதாக மாண்புமிகு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதே போல் நிறைய வந்து டிஸ்கிரிபன்சிஸ் ப்ராப்பராக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கடந்த ஆட்சியில் இருந்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இஃப் ஐ எம் நாட் ராங், 23 செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியில் கைதாகி போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டர் ஆன பிறகு செந்தில் பாலாஜிக்கு பிறகும் ஹேண்டில் செய்யப்பட்டிருக்க வெவ்வேறு அமைச்சர்களால் ஐ திங்க் ஒரு ப்ரீஃப் பீரியடுக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் அதை சேர்த்து பொறுப்பு அமைச்சராக இருந்தார். பிறகு அவர் முத்துசாமி அவர்களுக்கு போனதான் ஞாபகம். அதுக்கு பிறகு கைமாறி இருந்தாலும் கூட இவங்க எல்லாரின் மீதும் அது குற்றச்சாட்டாக நீளப்போக்கிறதான்னு ஒரு கேள்வியும் வருது. அல்லது இப்போ தொடர்ந்து அங்கங்கே கரண்ட் நிற்கிதுங்கிற விமர்சனங்கள், பார்வைகள், கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை அதற்கான ஒரு கவுண்டர் நரேட்டிவாக அதை வைக்கிறாங்களா என்கிற அடுத்த கேள்வி இதனோட நீட்சியாக வந்தாலும் கூட, எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு முடிஞ்ச மட்டும் அவங்க இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க. தமிழ்நாடு அரசு அவங்க வச்சக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதை உறுதியாக நாங்கள் அதில் நிற்கிறோம், ஊழலை ஒரு வகையிலையும் அனுமதிக்க மாட்டோங்கிற பட்சத்தில் திமுக அரசு சொல்லியிருந்தாலும் கூட அதிமுகவில் யாருக்கும் அவங்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு, குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ப்ரொசீடிங்ஸை கொண்டு போகலங்கிற விமர்சனம் இப்போ வரைக்கும் இருக்குது. குறிப்பாக அதில் நம்பர் 1 இருந்த அது கொடநாடு கேஸில் தொடங்கி டிவிஎஸ்சி வழக்குகள் பெண்டிங்கில் இருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் யாருக்கும் அவங்களுடைய குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நடத்தலை என்கிற பார்வை இருப்பதைப் போல இந்த ஆட்சி காலத்தில் அவங்க குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்கத்தக்க வகையில் இவங்க நகர்த்துவாங்களா என்கிற கேள்வி தொக்கி நிற்கிறது. அப்போ இதில் ஈடு என்னென்னா, திரும்ப இன்னொரு வாட்டி கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இது வந்து ப்ரொசீடிங்ஸ் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை கைது பண்ணியாச்சு. அப்போ இது வெறும் அந்த ஹியரிங் நடுவில் ஒரு விஷயம் போச்சு இல்லையா, அதனுடைய நீட்சியாக ஏன் இப்படி தள்ளி தள்ளி பிரிக்கிறாங்க? இதில் வேறு எதுவும் சிக்கல்கள் இருக்கா? பொலிட்டிக்கலாக நம்ம டிவிகே அப்படிங்கிறத பேசுகிறோம், இடி அப்படின்னும் போதும் சிபிஐ அப்படின்னும் போதும் மத்தியில் ஆளக்கூடியவர்களுடைய பாரதிய ஜனதாவோட அதை நம்ம ஒரு டாட்டை வைக்கணுமா என்கிற கேள்வி மீண்டும் நம் முன்னால் எழுவதை தவிர்க்க இயலவில்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல். இதில் இந்த சிபிஐ உள்ளே வருவதற்கு இதுக்கப்புறம் சேங்ஷன் தேவையில்லை. வழக்கமாக சிபிஐ அவங்களா உள்ளே வரணுன்னா தான் மாநில அரசினுடைய பர்மிஷன் வேணும், அவங்கக்கிட்ட அசன்ட் தேவைப்படுது. கடந்த காலத்தில் தமிழ்நாடு அதை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, பிறகு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி ஈடி கைதுக்கு பிறகு. இப்போ தமிழ்நாடு ஆனால் கோர்ட்டு உத்தரவிட்டுருச்சு அப்படின்னா நேரடியாக அவங்களால உள்ளே வர முடியும். எனவே அடுத்த கட்டமாக உள்ளே வருவதற்கான வேலைகள், சிபிஐயும் வருவதற்கான வேலை தொடங்கினால் செந்தில் பாலாஜிக்கு உள்ளபடியே பிடி இறுகுகிறது. அவர் எம்எல்ஏவாக இந்த முறை அமைச்சராக இல்லை, எம்எல்ஏவாக தான் இருக்கிறார். திமுகவுக்கு கோவையில் ஏறத்தாழ அதிமுக விட அதிக சீட்டுகள் அவர் ஜெயிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10-3 என்பதாக ஞாபகம். இல்லை அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கானதாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு எப்படி பார்த்தாலும் கொங்கு பகுதியில் அந்த மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய அளவுக்கான திமுகவுக்கான வளர்ச்சிக்கு அவர் காரணமாக இருப்பார் என்பதை அண்ணாமலையை அடுத்து வழக்க நினைக்கிற பாஜக எப்படி பார்க்கும், அந்த மண்டலத்தில் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர விரும்புகிற தாவேகா எப்படி பார்க்கும் என்கிற கேள்விகள். ஸோ இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, சிபிஐயும் உள்ளே வந்தாங்கன்னா இடியும் உள்ளே வந்தால் என்ன நெருக்கடிகளுக்கு சட்ட ரீதியாக போகிறார் செந்தில் பாலாஜி. இதில் அப்பீல் போனால் அவர் கேட்கக்கூடிய ப்ரேயர் கிடைக்க வாய்ப்பு இருக்காது, எதிர்த்து இப்படியான விஷயங்கள் தொக்கி நிற்கிறது. மேபி அமைச்சரவை விரிவாக்கமெல்லாம் முடித்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு நகர்ந்ததுன்னா விரைவில் சூடு பிடிக்கும் அரசியல் களம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன மாதிரி இது நகருது அப்படிங்கிறது.